பார்த்தோம் அப்படின்னா the union and its territory தான். ஓகே, ஆர்டிக்கல் 1 to 4 பாருங்க. ஆர்டிக்கல் 1 to 4 அண்ட் நோக்கு பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, பார்ட் 1ல் ஆர்டிக்கல் 1 to 4 எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா த யூனியன் நோக்கு டெரிட்டரி, யூனியன் அண்ட் இட்ஸ் நோக்கு டெரிட்டரி பற்றி பேசக்கூடியதான். யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா ஃபஸ்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆர்டிக்கல் 1 டிஸ்கிரைப்ஸ் இந்தியா தட் இஸ் பாரத் அஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஆர்டிக்கல் 1 இருக்கு இல்லையா, அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறத இந்தியா as a India that is the Bharat as a union of state rather than the federation of states. This provision deal with two things. One name of the country and two the type of polity. என்ன அப்படின்னா இதில் கண்ட்ரியோடைய நேமும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி. என்ன டைப் ஆஃப் பாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா டீல் பண்ணக்கூடியதான் இது. The Article 1 describe India that is Bharat as a union of states rather than the federation of state. ஓகேவா, அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருக்குது. திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் ரெண்டு விஷயம் சொல்லும். நேம் ஆஃப் த கண்ட்ரி, கண்ட்ரியோடைய நேம் ஆர்டிகல் ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இன்னொன்று என்ன டைப் ஆஃப் பாலிட்டி. ஓகே, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து unanimity in the constituent assembly with regard to the name of the country. ஓகே, கண்ட்ரியோட நேம் வந்து ரெக்கார்ட் பண்ணதில் ஒரு என்னதில்லை அப்படின்னா ஒரு பட்சம் வந்து இல்லை. ஓகே, அதாவது சம் மெம்பர்ஸ் சஜஸ்ட் த ட்ரெடிஷ்னல் நேம். சிலவங்க என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நேமான பாரத் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேயே சிலவங்க பாரத் அப்படின்னு வைங்க ட்ரெடிஷ்னல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்களும், இன்னொருத்தங்க என்ன அப்படின்னா மாடர்ன் நேமாக இந்தியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களும் சொன்னாங்க. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹேட் டு அடாப்ட் எ மிக்ஸ் ஆஃப் போத். ஓகே, என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வச்சுட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் இது தான் இருக்கும் இந்தியா தட் இஸ் பாரத். ஓகேவா, அப்படி வச்சுட்டாங்க இந்தியாவோட நேமை. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த கண்ட்ரி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் யூனியன். ஓகே, கண்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன். ஆல்தோ இட்ஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரபிள் இன் நேச்சர். கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரலாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரலாக இருந்தாலும் கண்ட்ரி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா யூனியன் அப்படி சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட்லி த கண்ட்ரி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் யூனியன் ஆல்தோ இட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் இட்ஸ் ஃபெடரலின் வந்து ஸ்ட்ரக்சர். அதோட கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் கண்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் அப்படி சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் த பிரேஸ் ஓகேனா யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஹேஸ் டு பி ப்ரிஃபர் டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் 2 ரீசன்ஸ். 2 ரீசனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நாட் த ஃபெடரேஷன் ஆஃப் வந்து ஸ்டேட். ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா 1, Indian Federation is not the result of agreement among the states like the American Federation. அமெரிக்கன் ஃபெடரேஷன் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு உருவானது கிடையாது இந்தியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுனால. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா த ஸ்டேட் ஹாவ் நோ ரைட் டு செப்பரேட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். ஓகே, என்ன அப்படின்னா தன்னை வந்து ஃபெடரேஷன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன அப்படின்னா பிரிக்கிறதுக்கு அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரிஞ்சு தனி வந்து இதாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற உரிமை வந்து கிடையாது. த ஸ்டேட்ஸ் ஹாவ் நோ ரைட்ஸ் டு செப்பரேட் ஃப்ரம் த ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இது ரெண்டும் சொல்கிறாங்க. அதான் ஃபெடரேஷன் இஸ் அன் யூனியன். ஓகே, ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒரு யூனியன். ஓகேவா, சேர்ந்து இருக்கிறது. பிகாஸ் இட் இஸ் வந்து இன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் தான், அது வந்து ஒரு யூனியன். பிகாஸ் இட் இஸ் இன்டெஸ்டிரபிள், அது வந்து என்ன அப்படின்னா அழிக்க முடியாதது. த கண்ட்ரி இஸ் அன் இன்டெக்ரல் ஹோல் அண்ட் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட கண்ட்ரி நிறைய கொஞ்சம் ஸ்டேட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்லி ஃபார் த எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வீனியன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நிர்வாகத்துக்குனால தான் என்ன அப்படின்னா ஸ்டேட்டை வந்து நம்ம ஒரு கண்ட்ரியை நம்ம ஸ்டேட்டை நிறைய பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 1. ஓகே, ஆர்டிக்கல் 1 படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா டெரிட்டரியை நம்ம த்ரீயாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டகரி இருக்குது. சரியா, நம்மளுடைய இந்தியாவை 3 கேட்டகரி இது பண்ணுறாங்க. இது ஆர்டிக்கல் 1. ஓகே, ஆர்டிக்கல் 1 சொல்கிறது என்ன அப்படின்னா 1 டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஒன்றுன்னு சொல்கிறாங்க டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட். இன்னொன்று யூனியன் டெரிட்டரிஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா டெரிட்டரிஸ் தட் மே பி வந்து அக்பர்ட் பை த வந்து தட் மே பி அவர் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
அட் நோக்கு எனி டைம். இன்னொன்று என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த டைம்னாலும் எந்த எந்த இடத்த ஓகே டெரிட்டரிஸ்னா பிளேஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா. எந்த இடத்துனாலும் என்ன அப்படின்னா அக்வார் பண்ணுவாங்க. அதுவும் டெரிட்டரி தானே. அதை தான் அப்படி ஒரு 3 டெரிட்டரி என்ன அப்படின்னா இந்தியாவோட இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். த நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அண்ட் தியர் territorial extent are mentioned in the first schedule of the constitution. கான்ஸ்டியூஷனோட ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டோட நேமு ஓகே யூனியன் டெரிட்டரிஸோட நேம் இருக்கும் ஓகேவா. அண்ட் தி டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்டனுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போ என்ன படி பார்த்தா தெர் ஆர் 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா. 9 8 ஓகே. இப்போ இருக்கிறது ப்ரெசென்ட்டாக 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி. த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் pertaining டு த எதுக்கு ரிலவெண்ட் ஆனது அப்படின்னா ஸ்டேட் ஆர் அப்ளிகபிள் டு all states are applicable to all state in the same manner. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகக்கூடியதாக இருக்கும் ஓகே. ஆனால் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஹாவியவர் ஓகேவா. ஹாவியவர் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்டர்னுக்கு வந்து பார்ட் என்ன அப்படின்னா 21 படி என்ன அப்படின்னா சில ஸ்டேட்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சில சிறப்பு சலுகைகள் அம்சங்கள் வந்து இருக்குது. என்ன ஸ்டேட்டில் அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் வந்து கர்நாடகா override the general வந்து provision relating to the state as a class. Further, the 5th and 6th schedule contains separate provision with respect to administration of scheduled area and tribal area within the state. என்ன அப்படின்னா 5th ஷெடியூல் 6th ஷெடியூல் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. 5th ஷெடியூலில் ஏடிஎம் ஸ்கோர் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் பற்றி படிச்சிருப்போம். அதாச்சு ஏடிஎம் அப்படின்னா ஏஃபா நோக்கு அஸ்ஸாம், டிஃபா நோக்கு வந்து திரிபுரா, எம்ஃபா நோக்கு வந்து மெகாலயா நோக்கு மிசோரம் அப்படி சொல்லிட்டு அது அந்த ஸ்டேட்டுக்குள்ளான ஷெடியூல் தான் 5th ஓகேவா. அதை பற்றி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும். 6th அப்படிங்கிறது அது இல்லாமல் எக்ஸ்க்ளூடடாக நோக்கு வந்து இருக்கக்கூடியது ஓகே. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் நோக்கு வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஷெடியூல் அது வந்து 6th ஷெடியூலில் இருக்கும். இங்கே நோட்டபிளி த டெரிட்டரி ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்னா இஸ் அ வைடர் நோக்கு சென்ஸ் ஓகே. வைடர் எக்ஸ்பிரஷன். நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஸ்டேட்குள்ளது யூனியன் டெரிட்டரிஸ் ஓகே அது எல்லாமே என்ன அப்படின்னா வந்துடும். அதான் நோக்கு வந்து இஸ் அ வைடர் நோக்கு வந்து எக்ஸ்பிரஷன். தென் த யூனியன் ஆஃப் நோக்கு இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியாவை விட ஓகே டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வைடர் சென்ஸ். எதனால் அப்படின்னா லேட்டர் ஒன்லி த நோக்கு ஸ்டேட்ஸ் while the former include not only the state but also the union territory. என்ன அப்படின்னா இந்த நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளோட ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரும் ஓகே. ஆனால் நம்ம யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் எது மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகே. நாட் ஒன்லி த ஸ்டேட் ஓகே. இதை ஃபார்மாக ஓகே இதில் வந்து ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும் ஓகே. யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஸ்டேட்ஸை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி ரெண்டுமே என்ன அப்படின்னா இது மென்ஷன் ஆகிருக்கும் ஓகே. இப்படி இது சொன்னோம் அப்படின்னா பட் ஆல்சோ த யூனியன் டெரிட்டரி அண்ட் டெரிட்டரிஸ் that may be acquired by the government of India at any வந்து future time. அது எல்லாமே எதில் அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அதான் வைடர் வந்து எக்ஸ்பிரஷன். The state are the members of the federal system and share a distribution of power with the center. என்ன அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் தான் என்ன அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டமுடைய மெம்பர். அதில் நம்ம என்ன அப்படின்னா நிறைய பவர் நோக்கும் நம்ம சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நோக்கு வந்து கொடுத்துருப்போம். அதை சொல்லுது. த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த அக்வார் நோக்கு டெரிட்டரிஸ் ஆன் த நோக்கு அதர் ஹேண்ட் ஆர் டைரக்ட்லி நோக்கு அட்மினிஸ்டர்ட் பை த சென்ட்ரல் நோக்கு வந்து கவர்மெண்ட். யூனியன் டெரிட்டரிஸும் சரி அக்வா பண்ணியிருக்கக்கூடிய டெரிட்டரிஸும் சரி ஓகே எல்லாமே என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும் ஓகேவா. ஓகே பீங்கே நோக்கு சவஜின் இந்தியாக்கான அக்வாட ஃபாரின் நோக்கு வந்து டெரிட்டரிஸ் ஓகே. என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஒரு சுப்ரீமான ஒரு கண்ட்ரி ஓகே. அதான் ஒரு இண்டிபெண்ட் நோக்கு வந்து இது. அதனால் இந்தியா வந்து கேன் அக்பர் நோக்கு வந்து ஃபாரின் டெரிட்டரி அக்கார்டிங் டு த மோர்ஸ் ரெகனைஸ்ட் பை த இன்டர்நேஷ்னல் நோக்கு லா தட் இஸ் த செஷன். என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஃபாரின் டெரிட்டரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அக்வா பண்ணும் அக்கார்டிங் டு த மோர்ஸ் ரெகனைஸ்ட் பை த இன்டர்நேஷ்னல் லா. இன்டர்நேஷ்னல் லா வந்து சொல்லியிருக்கபடி
இந்தியாவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மதர் நோக்கு வந்து டெரிட்டரிஸை அக்வா பண்ண முடியும். எல்லாம் அப்படின்னா செஷன் ஓகேவா, அதாச்சும் ட்ரீட்டி மூலமாகவோ பர்ச்சேஸ் பண்ணியோ கிஃப்ட்டு லீஸு ஆர் நோக்கு வந்து பிளப்பிசைட் அது மூலமாக என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லா மூலமாக எதனாலும் நம்ம இந்தியா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்வா பண்ணிக்கலாம். ஓகே, சேர்த்துக்கலாம். ஆக்குபேஷன், கன்குவஸ்ட், ஓகே, இதெல்லாம் ஓகே இன்டர்நேஷ்னல் அப்படி இந்தியா கூட எதனாலும் நமக்கு வந்து எந்த இதனாலும் நமக்கு வந்து இந்தியா வந்து அக்வா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நமக்கு வந்து அக்வர்ட் செவரல் நமக்கு வந்து ஃபாரின் டெரிட்டரி சச்சஸ் நமக்கு வந்து தாத்ரா அண்ட் நமக்கு வந்து நாகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி அண்ட் சிக்கிம். சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா இந்தியா வந்து எதை இந்த ஃபாரின் டெரிட்டரிஸை எனக்கு வந்து அக்வா பண்ணியிருக்கு நிறைய இதை. ஓகே, அதை என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரியை சொல்லலாம், புதுச்சேரி அண்ட் சிக்கிம். சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருந்து நம்ம ஃபாரின் டெரிட்டரி அக்வா பண்ணால் இதெல்லாம் நம்ம அக்வா பண்ணியிருக்கோம். த அக்யூசேஷன் ஆஃப் திஸ் டெரிட்டரிஸ் ஆர் டிஸ்கஸ்ட் லேட்டர் இன் திஸ் சாப்டர். ஓகேவா, அந்த அக்யூசேஷனை பற்றி பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 2 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்பவர்ஸ் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் நோக்கு அந்த அதிகாரத்தையும் கொடுக்கும். டு அட்மிட் இன் டு த யூனியன் ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸ்டாப்ளிஷ் நோக்கு நியூ ஸ்டேட்ஸ் ஆன் சச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அஸ் இட் திங்ஸ் நோக்கு வந்து ஃபிட். ஓகே, ஆர்டிகல் 2 என்ன சொல்லும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் நோக்கு வந்து பவரை கொடுக்கும். ஓகேவா, அந்த நியூ ஸ்டேட்டை நோக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகேவா, அதுக்கு அதேபடி இது பண்ணுறது ஆர்டிகல் நோக்கு 2. ஓகே, ஆர் 2 கிராண்ட்ஸ் 2 பவர் டு த பார்லிமெண்ட். பவருக்கு 2 பவர் நோக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. என்ன பவர் அப்படின்னு பார்த்தா டு அட்மிட் இன் டு த யூனியன் ஆஃப் ஸ்டேட் த நியூ ஸ்டேட்ஸ். ஓகே, நியூ ஸ்டேட்ஸை நோக்கு வந்து அட்மிட் பண்ணவும் அண்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ் நோக்கு வந்து நியூ ஸ்டேட்ஸ். ஓகே, அப்படிங்கிறத அது. ஓகே, டு அட்மிட் இன் டு த யூனியன் ஆஃப் இந்தியா நியூ ஸ்டேட் அண்ட் த பவர் ஆஃப் ஓகே த பவர் டு எக்ஸ்டாப்ளிஷ் நோக்கு நியூ ஸ்டேட். The first refer to the admission of states which are already in exist. ஓகே, ஆல்ரெடி நோக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஒரு நியூ ஸ்டேட்டாக நோக்கு இது பண்ணுறது ஃபஸ்ட் ஒன். ஓகேவா, அதான் நமக்கு the power to admit into the union of India நியூ ஸ்டேட்ஸ். செகண்ட் வந்து the power to establish நோக்கு நியூ ஸ்டேட். செகண்ட் டைம் என்ன அப்படின்னா நியூவாக நோக்கு அந்த விச் were not நோக்கு எக்ஸிஸ்டன்ட் பிஃபோர்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டை ஒரு நியூ ஸ்டேட்டாக நமக்கு அட்மிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பி வந்து சொல்லுது நியூ ஸ்டேட். ஓகே, புது நோக்கு ஸ்டேட்டை இது பண்ண எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் விச் ஆர் நாட் இன் நோக்கு எக்ஸிஸ்டன்ஸ் பிஃபோர். ஓகே, முன்னாடி நோக்கு வந்து இல்லாத ஸ்டேட்டை நோக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நியூவாக நோக்கு வந்து இது பண்ணுறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் பவரையும் கொடுத்துருக்கு. ஆர்டிக்கல் நோக்கு 2. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. நோட்டபிளி த ஆர்டிக்கல் 2 ரிலேட்ஸ் டு த அட்மிஷன் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் தட் ஆர் நாட் த பார்ட் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே நமக்கு யூனியனாக இல்லாத பார்ட்டையும் என்ன பண்ண அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத இதை சொல்கிறது. ஆர்டிகல் 3 என்ன சொல்லும் அப்படின்னா ஆன் த அதர் ஹேண்ட் ரிலேட்டிங் டு த ஃபார்மேஷன் ஆர் சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஆல்ரெடி நோக்கு வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மாற்றங்கள் நோக்கு வந்து ஏற்படுத்துறது ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஆந்திர பிரதேஷ் அதை நோக்கு வந்து என்னது தெலுங்கானா அப்படிலாம் நோக்கு வந்து பிரித்தாங்க இல்லையா, அதே மாதிரி இதை நோக்கு வச்சுக்கலாம். இன் அதர் பட் த ஆர்டிகல் 3 நோக்கு டீல்ஸ் வித் த இன்டர்னல் நோக்கு வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ஆர்டிகல் 3 என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் நோக்கு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இன்சூரன்ஸ் ஆஃப் த டெரிட்டரிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா. அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நோக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரதை பற்றி நோக்கு பேசக்கூடியது ஆர்டிகல் 3. ஓகேவா, ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் எந்த அதிகாரத்தை ஆர்டிகல் 3 வந்து பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஏ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் பை யூனிட்டிங் 2 or more state or part of state or by uniting any territory to a part of any noble state. என்ன அப்படின்னா ஒரு நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு மாநிலத்திலேருந்து பிரியலாம். ஓகே, அதான் பை நோக்கு செப்பரேஷன் ஆஃப் நோக்கு வந்து டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட். அப்படி இல்லைன்னா ஆர் யூனிட்டிங் ஓகே அல்லது 2-3 நோக்கு ஸ்டேட் நோக்கு சேரலாம். ஓகே, ஆர் பை யூனிட்டிங் 2 or more states are part of ஓகே ஸ்டேட் பை யூனிட்டிங் எனி டெரிட்டரி டு a part of any state. இதில் வந்து இன்னொரு ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட், டைம்னஸ் த ஏரியா ஆஃப் நோக்கு வந்து எனி ஸ்டேட்
alter the boundaries of any state and alter the name of any state. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிகிள் 3. இதெல்லாம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட்டுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்குது. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 3. ஓகேவா? However, the Article 3 lie down the two condition in this record. ரெண்டு கண்டிஷனையும் நுகர்ந்த ஆர்டிகிள் 3 சொல்லுது. ஒன்று, a bill contemplating the above changes can be introduced in the parliament only period recommendations of the president. பிரசிடென்ட்டுடைய பீரியட் ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இந்த பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா, பிஃபோர் ரெக்கமெண்டிங் த நோக்கு வந்து பில் த பிரசிடென்ட் ஹேஸ் டு ரெஃபர் த சேம் டு த ஸ்டேட் நோக்கு லெஜிஸ்லேச்சர். ஓகே, நம்ம வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த பில்லை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த மாநிலத்துடைய ஒப்பீனியனும் கேட்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, த சேம் டு த நோக்கு the state legislature concerned for expressing its view வித்தின் நோக்கு வந்து ஸ்பெசிஃபைட் பீரியட்குள்ளே அந்த ஸ்டேட் நோக்கு லெஜிஸ்லேச்சரும் அவங்களோட ஒப்பீனியனுக்கும் சொல்லணும். ஓகே, அந்த ரெண்டு கண்டிஷனோட அந்த பில் வந்து ஓகே ஒரு மாநிலத்துடைய இதை வந்து மாற்றுறதுக்கு இதுதான் என்ன ஆர்டிகல் நோக்கு 3. Further, the power of the parliament to form new state include the power to form a new state or union territory by uniting a part of any state or union territory to any other states or union territory. The president is not bound by the views of the state legislature and may either accept or reject them. Okay, president என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட வியூக்கு வந்து நாட் பவுண்ட் பை த வியூஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் மே எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தம். நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம், ஆனால் அந்த பிரசிடெண்ட் வந்து ஏற்றுக்கிறாததும் என்ன அப்படின்னா பிரசிடென்டுடைய தான். ஓகே, கட்டாயம் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. த பிரசிடெண்ட் இஸ் நாட் பவுண்ட் பை த வியூஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் மே எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தம் even if the views are received in time. Okay, further, it is not necessary to take any fresh reference to the state legislature every time an amendment to the bill is moved and accepted in the amendment and accepted in parliament. அது மாதிரி தேவையும் கிடையாது. ஃப்ரெஷ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து இது பண்ணும் எல்லா டைமும் அமெண்ட் பில்லை வந்து அமெண்ட் பண்ண முடிச்சல அப்படிங்கிறது கிடையாது. Okay, in case of union territory, no reference need be made to the concerned legislature to ascertain its view. Okay, the parliament can itself take any action as it deems fit. என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரியை பொறுத்த மட்டும் பார்லிமெண்ட்டே எல்லாம் பார்த்துக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா அதுக்கு எது சரி அப்படின்னு படுறதோ அதை பண்ணும். ஓகே, அதுக்கு யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஸ்டேட்டுக்கு தான் நம்ம என்ன அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும். ஆனால் அதுவும் என்ன அப்படின்னா அவங்களோட வியூவை கட்டாயம் அப்படிங்கிறத வந்து இல்லை. ஓகேவா? அதுதான். இட் இஸ் கிளியர் தட் கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் அதிகாரத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆர்டிகல் 3யும் சொல்லும், ஆர்டிகல் வந்து 4ம். Article 2, admission and establishment of new state that are not a part of the Union of India. 3 என்ன அப்படின்னு பார்த்தா நியூ ஸ்டேட் அந்த செப்பரேஷன் பண்ணுறது ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் பற்றி பேசக்கூடியது. ஓகே, இந்தியா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஓகே இவ்வளோதான். ஓகே, இது பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் அத்தாரிட்டியும் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. டு ஃபார்ம் நியூ ஸ்டேட் ஆர் ஆல்டர் ஏரியா பவுண்ட்ரி ஆர் நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் வித்தவுட் எனி கன்சென்ட். ஓகே, வித்தவுட் எனி கன்சென்ட் யாரோடைய வந்து அப்ரூவலோ அதுக்கு தேவையில்லை. ஓகே, இன் அதர்வைஸ் த பார்லிமெண்ட் கேன் redraw the political the map of India according to its will. Hence the territorial the integrity and continued existence of any states is not guaranteed by the constitution. ஓகே, அதனால் என்ன அப்படின்னா அந்த மேப்பை எப்போனாலும் வந்து மாற்றலாம். பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கு ஃபுல் உரிமை இருக்குது. த இந்தியா இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் indestirable the union of desirable states. Okay, desirable states. The union government can destroy the state. Okay, union government the state என்ன பண்ண முடியும், destroy பண்ண முடியும். Whereas the state government cannot destroy the union. Okay, அதான். In USA on the other hand, the territorial integrity of continued existence of a states is guaranteed by the constitution. The American federal government cannot form the new state or alter the boundary. அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்டால் ஸ்டேட்டில் உள்ளதை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. அண்ட் வந்து இன்டெஸ்டரபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்டரபிள் ஸ்டேட் அங்கே உங்களுக்கு
ஸ்டேட்டும் என்ன அப்படின்னா இன்டெஸ்டரபிள் தான், நமக்கு அப்படி கிடையாது, டெஸ்டரபிள் ஸ்டேட். அதான் ரீசன். ஆர்டிகல் 4 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா, itself நமக்கு declare that laws made for admission or establishment of new state and formation of new states and alternations of area boundaries or names of existing states are not to be considered as amendment of the constitution under article 368. ஓகேவா, இந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் அதுக்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படிலாம் இது பண்ண மாட்டாங்க. ஆர்டிகல் 368 படிலாம் இது பண்ண மாட்டாங்க. திஸ் மீன்ஸ் தட் such laws can be passed by a simple majority and by ordinary legislative process. சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் இது பண்ண மாட்டாங்க. இது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட இதை மாற்றணும் அப்படின்னா. ஓகேவா, does the power of the parliament to diminish the area of a state under the article 3 include also the power to cede the Indian territory to a foreign country? And this question came up. Okay, does the power of parliament to diminish the area of a state include also the power to cede the Indian territory to a foreign country? பார்லிமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய ஸ்டேட்டை அதான் இந்தியா அந்த ஸ்டேட்டுடைய ஏரியாவை கம்மிப்படுத்துறதுக்கு இது இருக்கா ரைட்ஸ். ஓகேவா, அது இன்க்ளூட் ஆல்சோ த பவர் டு செட் இட். ஓகே, கொடுக்குறதுக்கும் இந்தியன் டெரிட்டரியில் இந்தியாவிலேருந்து ஒரு டெரிட்டரியாக ஃபாரின் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறதுக்கும் ஃபாரின் கண்ட்ரி கொடுக்குறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. திஸ் கொஸ்டின் கேம் அப் ஃபார் எக்ஸாமினேஷன் பிஃபோர் த Supreme Court in the reference made by the President in 1960. 1960ல ரெஃபரன்ஸாக என்ன அப்படின்னா பிரசிடெண்டோட இதுபடி என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் சுப்ரீம் கோர்ட் கிட்ட வருது. 1960ல் the decision of a central government to sedate a part of the territory known as என்ன அப்படின்னா பெருபரி யூனியன் அப்படின்னா பெருபரி யூனியன் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் என்ன அப்படின்னா பெருபரி யூனியன் கேஸ். இது 1960ல் இருக்குது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிசைட் பண்ணும். ஓகே, டு செடேட். ஓகே, என்ன அப்படின்னா இந்த டிசிஷன். ஓகேவா, டிசிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு செடேட் எ பார்ட் ஆஃப் த டெரிட்டரி. ஓகே, ஒரு டெரிட்டரியில் ஒரு பார்ட்டை என்ன அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அதான் பெருபரி யூனியன் அப்படிம்பாங்க. அதை பாகிஸ்தானுக்கு கொடுக்காங்க. அண்ட் லெட் டு பொலிட்டிக்கல் agitation and controversy, thereby necessary the presidential the reference. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா the power of parliament to diminish the state of the area of a state under article 3 does not cover the cessionation of the Indian country to the foreign Indian territory to the foreign country. Hence, the Indian territory can be ceded to the foreign state only by amending the constitution under article 368. என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஏரியா இருக்கு இல்லையா, அதை கம்மிப்படுத்தணும்னா மட்டும்தான் நம்ம சிம்பிள் நம்ம ஸ்டேட் இருக்குது. இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஏரியாவை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு டெரிட்டரியில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி மூலம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்டையே தூக்கி ஒரு இடத்தையே தூக்கி ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் முக்கியம். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லுது. The Supreme Court held that the power of Parliament to diminish the area of a state under the Article 3 does not cover the cessionation. அதில் என்ன அப்படின்னா கவர் ஆகாது. The cessionation of Indian territory to the foreign state. இந்தியன் டெரிட்டரி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கறதில்ல. Hence, the Indian territory can be ceded to a foreign state only by எப்போ மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்டர் இந்த ஆர்டிகல் 368 அண்ட் consequently the 9th Constitution Amendment Act 1960 was enacted to transfer the said territory to Pakistan. ஓகே, என்ன அப்படின்னா பெருபனி யூனியனை என்ன பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இது பண்ணாங்க. அது என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா 9th Constitution Amendment Act 1960. ஓகே, அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9th Constitution Amendment 1960 படி ஓகே பெருபர்னி யூனியனை பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
கொடுக்குறாங்க. ஓகேவா, புரியுதா? இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே அந்த அப்படிங்கிறது வேறு, ஆனால் டோட்டலாக தூக்கி ஃபாரின் கண்ட்ரி கொடுக்க முடிச்சல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது 1960. அதான் பெருபரி எனக்கு யூனியன் கேஸ். ஓகேவா. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு கேஸ் பாருங்கள், இன்னொரு கேஸ் வருது. த சுப்ரீம் கோர்ட் இன் 1969 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the settlement of the boundary dispute between India and the other country does not require a constitutional amendment. என்ன அப்படின்னா, ஏதாச்சும் தகராறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏதாவது தகராறு வந்துச்சு அப்படின்னா அதில் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு பவுண்ட்ரி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. இட் கேன் பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் அஸ் இட் டஸ் நாட் இன்வால்வ் த செசனேஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு எனக்கு ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, என்ன அப்படின்னா இந்தியன் டெரிட்டரி நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம அப்படி கொடுக்க போகிறது அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு பவுண்ட்ரி. ஓகே, எல்லை சம்மந்தமாக எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே சிம்பிளாக நமக்கு வந்து அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் தேவையில்லை. டஸ் நாட் நமக்கு வந்து இன்வால்வ் த செஷனேஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு த ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, இப்போ எல்லையில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அந்த அப்படி செட்டில்மெண்ட் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் தேவையில்லை. ஆனால் ஒரு எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, செஷனேஷன் ஆஃப் இந்தியனுக்கு வந்து டெரிட்டரி டு எனக்கு ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிற இருக்கிற போச்சில் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையே தவிர, ஓகே பவுண்ட்ரி நோக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் அதாச்சும் எல்லை தகராறுக்கெலாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லாம் அமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து 1969. அப்புறம் 1969 வந்து ரெண்டு விஷயத்தை நோக்கு வந்து தெளிவுபடுத்துது. எதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நுகன் தேவை, எதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கக்கூடிய நுகன் விஷயத்த சொல்லுது. ஓகேவா, அவ்வளோதான். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓகே பங்களாதேஷ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இது நமக்கு வந்து 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1960 மூலமாக தான் பாகிஸ்தானுக்கு பெருபர்னி யூனியன் இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இது வந்து ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் 100 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து சில டெரிட்டரிஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 100. ஓகேவா, அதாச்சும் 100 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 90. ஓகே, 100 கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015. 2015 100 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அது பாகிஸ்தானால் பங்களாதேஷ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில லேண்டை இது கொடுக்குறோம். வாஸ் enacted to give effect to the acquiring of certain territories by India and transfer of certain other territories to Bangladesh in pursuance of the agreement and this protocol entered into between the government of India and Bangladesh. Under this deal, India எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, 111 என்க்ளேவ்ஸ் டு பங்களாதேஷ்க்கு 111 என்க்ளேவ்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் வைல் பங்களாதேஷ் ட்ரான்ஸ்ஃபர் 51 என்க்ளேவ்ஸ் டு இந்தியா. ஓகே, பங்களாதேஷ் 51 என்க்ளேவ்ஸை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்ன, இதுக்கு 100 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 படி நடந்திருக்கு. ஏன்னா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஓகே நம்ம வந்து என்ன அப்படின்னா 111 என்க்ளேவ்ஸை தூக்கி பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்கோம். பங்களாதேஷ் அவங்க உனக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 51 வந்து என்க்ளேவ்ஸை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன் அடிஷன் டு த டீல் ஆல்சோ இன்வால்வ் த transfer of adverse provision and demarcation of 6.1 kilometer and demarcated border stitch. For this three propose என்ன அப்படின்னா the deal also involved அதில் என்ன இதுவும் இருக்குது அப்படின்னா transfers of adverse possession and demarcation of 6.1 kilometer and demarcated border stretch. For this three possession, the amendment modify the provision relating to the territories of இதுபடி என்ன அப்படின்னா நிறைய ஸ்டேட்டோடைய 4 ஸ்டேட்டோடைய இது வந்து மாறிச்சு. ஓகேவா, பங்களாதேஷ்க்கு நம்ம வந்து கொடுத்ததுனால என்னென்ன ஸ்டேட்லாம் அப்படின்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா. கேட்கலாம், பங்களாதேஷ்க்கு நம்ம இப்படி கொடுத்துட்டோம், அதனால் எந்த ஸ்டேட்டுக்கெலாம் அந்த பார்டர் வந்து அஃபெக்ட் ஆச்சு, அந்த பவுண்ட்ரி இது வந்து அஃபெக்ட் ஆச்சு, மாடிஃபை ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால். ஓகே, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா. ஓகே, அஸ்ஸாம்,
வெஸ்ட் பெங்கால், மெகாலயா, திரிபுரா. ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது, இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய பேக்ரவுண்ட் இந்தியா பாகிஸ்தான் வந்து கொடுத்துச்சு, சாரி இந்தியா பங்களாதேஷ்க்கு இது பண்ணிச்சு இல்லையா, அதுக்கு வந்து பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஹாவ் எ காமன் லேண்ட் பவுண்ட்ரி. ஓகே, என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் காமனான லேண்ட் பவுண்ட்ரி. ஓகே, கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு இன்னொரு வீட்டுக்கும் பொது சுவர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய லேண்ட் பவுண்ட்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர் வந்து 4096.7 கிலோமீட்டர் இருக்குது. த ஈஸ்ட் இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் லேண்ட் பவுண்ட்ரி வாஸ் determined as per the Radcliffe Award of 1947. இந்தியாவுக்கும் ஈஸ்ட் வந்து பாகிஸ்தானுக்கும் லேண்ட் பவுண்ட்ரி அப்படிங்கிறது எது மூலமாக டிட்டர்மைன் பண்ணப்படுச்சு அப்படின்னா Radcliffe Award of 1947. The dispute arose out of some provision in the Radcliffe Award, which was shown to be resolved through a Baggy Award of 1950. என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் லேண்ட் பவுண்ட்ரியில் நமக்கு தகராறு இது பண்ணும்போதுல ஓகே ராக்லஃப் அப்படிங்கிற இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணும். ஓகே, ஆனால் அதுலேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா, அந்த ரேக்லஃப் அவார்ட் இருக்குல்ல, கிளிஃப் நோக்கு அந்த அவார்ட்லேயே நிறைய பிரச்சனை வரும்போதுல அதை சால்வ் பண்ணுறதுக்கு பேகி நோக்கு வந்து அவார்ட் ஆஃப் 1950 வந்து சால்வ் பண்ணுச்சு, which are sought to be resolved through the Baggy Award of 1950. Another efforts were made to settle this disputes. ஓகே, இந்த தகராறு தீர்த்து வைக்கிறதுக்கு ஓகே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரு நூன் வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா சைன் பண்ணாங்க. ஓகேவா, ஈஸ்ட் பாகிஸ்தான் தெரியலையா, அதான் பங்களாதேஷை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நேரு நூன் அக்ரிமெண்ட் 1950 வந்து இது பண்ணுறாங்க. த இஷ்யூ ரிலேட்டிங் டு டிவிஷன் ஆஃப் பெருபரி யூனியன் வாஸ் பெருபரி வந்து யூனியன். ஓகே, பெருபரி யூனியன் 9 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயும் இது பண்ணி வச்சாச்சு இல்லையா, எதுக்கு நம்ம கொடுத்தோம், பாகிஸ்தான் கொடுத்தோம். ஓகே, வெஸ்ட் பெங்கால் வந்து பாகிஸ்தான் கொடுத்தோம். அது வாஸ் சேலஞ்ச் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் to compel with the opinion rendered by the Supreme Court. The Constitution the 9th Amendment Act 1960 was passed by the Parliament. Due to the continuous dedication and other political development at that time, the Constitution, 9th Constitution Amendment Act 1960 could not be notified in respect of territories in former East Pakistan, presently Bangladesh. என்ன அப்படின்னா இதான், அதுக்குள்ளே ஒரு காமன் லேண்ட் இருக்குது, அதுக்குள்ளே வந்து உண்டான பிரச்சனை வந்து ரேக்லிஃப் அப்படிங்கிறவங்க வருவாங்க, அவங்களால தீர்த்து வைக்க அதில் நிறைய வந்து இது ஏற்பட்டதுனால ஓகே பேகி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அதை தீர்த்து வைக்க நேரும் அக்ரிமெண்ட் 1968 வந்து போட்டிருப்பாங்க. அப்படின்னு வந்து வரது தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வந்து 16th ஆஃப் வந்து May 1974 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. லாஸ்ட் எண்டில் ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, மே வந்து 16th 1974 ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், சரி பங்களாதேஷ்க்கும். ஓகே, மோஸ்ட்லி 16th ஆஃப் வந்து May 1974 ஓகே யார் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் கன்சர்னிங் த டிமார்கேஷன் ஆஃப் த லேண்ட் பவுண்ட்ரி later the matter was signed between both the country to find a solution to the complex nature of the border demarcating involved. This agreement was not ratified as it involved inter alia transfer of territory which required a constitutional amendment. Territory transfer பண்ணா constitutional amendment வேணும் அப்படின்னு சொல்லிதான். Okay, in this connection it was also required to identify the precise area on the ground which could be transferred. Subsequently, the issue relating to demarcation of undemarcated boundary and the territories in adverse possession and exchange of enclaves were identified and resolved by signing a protocol on emotional and
எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோகால் அந்த ரூல் வந்து சைன் பண்ணப்படுறது அப்படின்னா 6th of September 2011 which form an integral part of the land boundary agreement between இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் 1974. ஓகே, அதோடைய இன்டெக்ரல் பார்ட்டாக நமக்கு வந்து எதாகுது அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் சைன் ஆகிறது ஆகுது. இந்த ப்ரோட்டோகால் வாஸ் ப்ரிப்பேர் வித் சப்போர்ட் அண்ட் கன்கரன்ஸ் ஆஃப் ஏ கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கன்சர்னோடு தான் நடக்குது. அதாச்சும் மோஸ்ட்லியாக பங்களாதேஷ் நோக்கு வந்து சேஞ்ச் பண்ண மோஸ்ட்லி எந்த ஸ்டேட் தான் எந்த ஸ்டேட்டுடைய இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மெகாலயா. ஓகே, அஸ்ஸாம் நோக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், மெகாலயா, திரிபுரா. அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மெகாலயா, திரிபுரா. ஓகே, அதோட இதெல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆச்சு. அஸ்ஸாம், மெகாலயா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அந்த ஸ்டேட்டில் உள்ள இதெல்லாம் என்னது அந்த ப்ரோட்டோக்கால் தான் சேஞ்சஸ் ஆச்சு. அதுதான் இது பண்ணுறாங்க. அப்படின்னா இதில் என்ன நடக்குது, ஈஸ்ட் பாகிஸ்தான் அதான் பங்களாதேஷ் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண நிறைய நோக்கு வந்து அக்ரிமெண்ட் அதை ஆர்டர் பண்ணி இது பண்ணால் புரியும். நிறைய இது நடந்திருக்கு. ஓகேவா, அது வழியாக என்ன அப்படின்னா பங்களாதேஷும் வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு சில இடத்த கொடுத்தோம், ஒரு சில இடத்த நோக்கு வந்து அவங்களும் நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் மூலமாக தான் நடந்தது. 100 கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் 2015 லாஸ்ட் என்னது எண்டில் வந்துடுச்சு. ஓகேவா, அந்த தகராறு முடிஞ்சிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோக்கு வந்து ஆர்டிக்கல் 1 to நோக்கு வந்து 4ல் நம்ம வந்து என்னத்தை பற்றி நோக்கு சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லி என்னத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா, என்னை பற்றி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் இருக்கும். ஆர்டிக்கல் 1 அதோட கண்ட்ரியோடைய நேம். ஓகேவா, அதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லும். ஓகே, நாட் த ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட், ஓகே, யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஆர்டிக்கல் 1 ஓகேவா 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா, யூனியன் டெரிட்டரிஸ், ஓகே, டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், ஓகே, territories that may be occupied by the government of India at any time அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 1ல் நேம் இருக்குது. ஆர்டிகல் 2 என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஓகேவா, ஸோ அதான் ஸ்டேட்ஸ் இது பண்ணுறது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 2. ஓகே, ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சேஞ்சஸ் நமக்கு வந்து ஏற்படுத்துறது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஆர் சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஆர்டிகல் நமக்கு வந்து 4 என்ன பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அந்த லாஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஸ் மேட் ஃபார் நமக்கு அட்மிஷன் அந்த ஆர்டிகல் 2 படியும் ஆர்டிகல் 3 படக்கூடிய லா இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து ஆர் நாட் டு பி கன்சிடர்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே எனக்கு வந்து போதும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது எனக்கு ஆர்டிகல் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டேட். ஓகே, நம்ம சொல்கிறோம் இப்போ ஸ்டேட் வந்து எப்படி வந்து ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய விஷயமும் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கக்கூடிய விஷயமும் எப்படி வந்து இதாச்சு ஓகே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எவால்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கக்கூடியதை பிறகு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்டு அதுக்கப்புறமா அதுன்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஓகேவா, அதோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு எப்படி நம்ம இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.